Hi everyone, welcome to the Student Corner. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நெட்வொர்க் மெத்தட் கீழே எப்படி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க போயிட்டு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நெட்வொர்க் மெத்தட், அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல மெத்தட்ஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து நெட்வொர்க் மெத்தட், அப்படி இல்லைன்னா அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸ் மூலமாக தான் ப்ராஃபிட்டோ லாஸோ பிஸ்னஸோடையதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நெட்வொர்க் மெத்தட் கீழே எப்படி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மு, Mr. Rafi maintains his book on single entry system. He gives you the following information. Capital as on 1/1/1992, rupees 32,000. Capital as on 1/1/93, 36,000. So opening capital, closing capital சொல்லுவோம். 92 ஓடது opening capital and 93 ஓடது closing capital சொல்லுவோம். அடுத்தது drawings during the year 1992, rupees 10,000. Capital introduced on August 1992, அதாவது additional capital சொல்லுவோம், அது rupees 6,000. You are required to calculate profit made by Rafi during 1992. Net worth method இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்கு. இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் சம்மா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர், எந்த இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. இங்க 1992 கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபார்மேட்டு, ஒரு காலம் பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ஒரு அமௌண்ட் காலம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்னு கொடுத்துருப்பாங்க, டேட் கொடுத்துருப்பாங்க. டேட்டை வச்சு எது ஓப்பனிங் கேபிட்டல் எது க்ளோசிங் கேபிட்டல்னு சம்ல கண்டுபிடிங்க. க்ளோசிங் கேபிட்டல் முதல்ல எழுதுங்க. அடுத்தது அதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும் அண்ட் தென் அடிஷ்னல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்டா ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் அட் தி பிகினிங்னு இயர் கொடுத்துருப்பாங்களா, பிகினிங் ஆஃப் தி இயர். ஸோ அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயரை கண்டுபிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதுங்க. சம்லேருந்து 1/1/93 இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் க்ளோசிங் கேபிட்டல் 36,000. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 32,000ன்றது. ஸோ 36,000 முதல்ல எழுதிக்கோங்க. அதோட நெக்ஸ்ட் டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். டிராயிங்ஸ் எவ்வளோ சம்ல அப்படின்னா 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டிராயிங்ஸை ஆட் பண்ணுறோம். 36,000 + 10,000 வந்து 46,000. இப்போ இந்த 46,000லேருந்து அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணும். ஸோ வெறும்னா டிராயிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணும், மற்ற எல்லாமே சப்ராக்ட் தான் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் அடிஷ்னல் கேபிட்டல் 6,000. அடிஷ்னல் கேபிட்டல் 6,000 சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 40,000 உங்களுக்கு கிடைக்கும். அதோட நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொஸ்டின்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/1/92ல 32,000 ஓப்பனிங் கேபிட்டல். அந்த 32,000 நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 32,000. இப்போ 40,000ல இருந்து 32,000 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 8,000 கிடைக்கும். அதுதான் ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர், rupees 8,000. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன சம் தான் இது நெட்வொர்க் மெத்தட் கீழே. இதுவே பெரிய சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. இந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். இது நெட்வொர்க் மெத்தட் கீழே வரக்கூடிய சம். இது அடுத்த சம் போலாம். Ganesh, who keeps his books on single entry, tells you that his capital on 31st December 95 is 37,400 and his capital on 1st January 1995 was 38,400. இதுல கொடுத்திருக்க கேபிட்டல் 31st டிசம்பர்னா அது க்ளோசிங் கேபிட்டலா எடுத்துக்கணும். 1st ஜான்வரினா அது ஓப்பனிங் கேபிட்டலா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், he further informs you that during the year he withdrew for his household purposes rupees 16,840.
இதுதான் என்னதுன்னா household expenses, private use, personal use, withdrawn இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே அது drawings ன்னு அர்த்தம். 16,840. He once sold his investment of 4,000 at 2% premium and brought that money into the business. அப்படின்னா அது additional capital ன்னு அர்த்தம். So வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்து அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்து திருப்பி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து அடிஷனல் கேபிட்டல். அதுக்கு 2% பிரீமியம். ஓகே, இப்போ எப்படி இதுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ஹெட்டிங் எழுதிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டியூரிங் த இயர், எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1995. பர்டிகுலர்ஸ் காலம் ஒன்று, அமௌண்ட் காலம் ஒன்று. ஏற்கனவே சொன்ன அந்த ஃபார்மேட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் முதல்ல, அதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணுங்க, அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் சப்ராக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் லாஸ்டா ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கொஸ்டின்ல பாருங்க. க்ளோசிங் கேபிட்டல்னா 31st December 37,400. அதை எடுத்துட்டு வந்து எழுதுங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் டிராயிங்ஸ்க்கு போங்க. டிராயிங்ஸ் எவ்வளோ? 16,840. ஓகே, அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்போ இந்த 37,400 16,840 ஆட் பண்ணுங்க. யூ வில் கெட் 54,240 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து அடிஷனல் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணுங்க. அடிஷனல் கேபிட்டல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்றாங்க. எவ்வளோ? 4,000. எவ்வளோக்கு? 2% பிரீமியம்க்கு. அதனால இதுல ஒரு சின்ன கால்குலேட் நீங்க பண்ணும். 4,000 into 2/100 பண்ணீங்கன்னா 80 rupees வரும். அப்போ 4,000 plus 80 rupees ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து 4,080 பிசினஸ்ல ஃபர்தரா கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, அடிஷனல் கேபிட்டல் 4,080. 4,000 plus 80 4,080 கிடைக்குது. இப்போ இந்த 54,240ல இருந்து 4,080 சப்ராக்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 50,160 கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை சப்ராக்ட் பண்ணும். ஸோ கொஸ்டின்ல பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னா கேபிட்டல் ஆன் 1st January 1995 வந்து 38,400. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்றாங்க இங்கே நம்ம எழுதுறோம். ஓப்பனிங் கேபிட்டல்ட்டு 38,400. இப்போ இந்த 50,160ல இருந்து 38,400 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 11,760 வருது. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு எழுதுறோம்? ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் rupees 11,760 எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த செஷன் மூலமா நெட்வொர்க் மெத்தட், அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நெட்வொர்க் மெத்தட் கீழே எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத 2 சம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னோட நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது நெட்வொர்க் மெத்தட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்ல 10 மார்க்ஸ் சம்ல எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.